Hello everyone, welcome to my channel 100% Concept Clear. ஸோ நம்ம வந்து அக்கௌண்டிங் பேசிக்ஸில் டபுள் என்ட்ரி சிஸ்டம் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டமில் கம்ப்ளீட்டாக அதோட இன்ட்ரோடக்ஷன் என்ன அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் டபுள் என்ட்ரி சிஸ்டமில் வந்து கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கோட ரூல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம். தென் அந்த ரூல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணுறது அப்படின்றதும் நம்ம பார்த்தோம். அண்ட் அதே மாதிரியே டீலர் ட்ரிக் அப்படின்றதும் நம்ம என்ன அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதில் ரூல்ஸ் எப்படி அப்ளை ஆகுது, அந்த ரூல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணுறது அப்படின்றது. ஸோ இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கான பிளேலிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஆல்ரெடி பாஸ் பண்ணியிருக்கிற இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் யூஸ் பண்ணி ஸோ இதை வச்சு எப்படி நம்ம லெட்ஜரில் வந்து என்ட்ரிஸ் பாஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு லெட்ஜர் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிஸ்னஸில் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்லிப்போ இல்லைனா வவுச்சர் மாதிரி வரும். ஸோ அந்த என்ட்ரியை நம்ம ப்ரைமரியாக ஜேர்னல் என்ட்ரியில் வந்து பாஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் நம்ம ஜேர்னலில் வந்து புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி ஆர் ப்ரைம் என்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ஜேர்னலில் தான் அந்த என்ட்ரியை பாஸ் பண்ணுறோம். ஸோ அதனால ஜேர்னலில் வந்து புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நெக்ஸ்ட் லெட்ஜர் அப்படின்றது புக் ஆஃப் செகண்டரி என்ட்ரி ஆர் புக் ஆஃப் ஃபைனல் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஜேர்னலில் என்னென்ன நம்ம டிரான்சாக்ஷன் என்ட்ரு பண்ணியிருக்கோமோ அதை தான் நம்ம வந்து லெட்ஜரில் வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ப்ரைமரியாக ஜேர்னலில் இருக்க என்ட்ரிஸை நம்ம அகெயின் இந்த லெட்ஜரில் பாஸ் பண்ணுறதுனால இந்த லெட்ஜரை வந்து நம்ம புக் ஆஃப் செகண்டரி என்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லெட்ஜர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ledger is a principal or main book which contains all the accounts in which the transactions recorded in the books of original entry or transferred. ஸோ இந்த லெட்ஜர் அப்படின்றது பிரின்சிபல் இல்லைனா மெயின் புக் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அதே தான் சொல்கிறாங்க. ஸோ ஜேர்னல் அதாவது புக்ஸ் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி அப்படின்றது என்னது, ஜேர்னல் என்ட்ரி. ஸோ அப்போ அந்த ஜேர்னல் என்ட்ரியில் இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே டிரான்ஸ்ஃபர் பண்ணுற இடம் தான் இந்த லெட்ஜர் அக்கௌண்ட் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ லெட்ஜர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் புக் ஆஃப் ஃபைனல் என்ட்ரி ஆர் புக் ஆஃப் செகண்டரி என்ட்ரி. ஸோ இப்போ நம்ம லெட்ஜர் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இந்த என்ட்ரிஸ்லாம் எப்படி ஜேர்னல்லேருந்து லெட்ஜருக்கு பாஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ லெட்ஜர் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் என்ன போட்டிருக்கோமோ இந்த டிரான்சாக்ஷனை தான் நம்ம லெட்ஜரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொஷினில் வந்து கொஷின் கொடுத்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி அந்த கொஷின்ஸ் யூஸ் பண்ணி ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து பாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இதுதான் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் ரீட் பண்ணி அதோட ஜேர்னல் என்ட்ரி என்ன அப்படின்றது இந்த மாதிரி எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவீங்க. இதுக்கப்புறம் கொஷின்லேயே உங்களுக்கு வந்து ஆல்சோ ஓப்பன் லெட்ஜர் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து லெட்ஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஸோ லெட்ஜர் அக்கௌண்ட் அப்படின்றதுல என்னென்ன அக்கௌண்ட்லாம் நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஜேர்னலில் என்னென்ன அக்கௌண்ட்லாம் கொண்டு வந்திருக்கோமோ அந்த எல்லா அக்கௌண்ட்டுமே நம்ம லெட்ஜரில் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட் இருக்குது அண்டு ரம்யாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம 2 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அந்த மாதிரி தான் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஷ் அண்டு ரம்யா கேபிட்டல் அக்கௌண்ட் 2 அக்கௌண்ட். அண்ட் தேர்ட் அக்கௌண்ட் வந்து இந்த டிரான்சாக்ஷனில் ட்ராயிங்ஸ் இருக்குது. அப்போ ட்ராயிங்ஸ் வந்து தேர்ட் அக்கௌண்ட். அண்ட் கேஷ் வந்து அகெயின் இங்கே வருது. ஸோ ஆல்ரெடி நம்ம கேஷ் வந்து இங்கே ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ அதனால கேஷ் அக்கௌண்ட் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணால் போதும். அதாவது நம்மளுக்கு ரிப்பீட்டடான அக்கௌண்ட் எல்லாமே நம்ம ஓப்பன் பண்ண அவசியம் இல்லை. ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும். ஸோ இப்போ கேஷ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் அதுலேயே நம்ம இந்த ட்ராயிங்ஸ் என்ட்ரியும் காட்டலாம் அண்ட் இந்த கேஷுக்கு ரிலேட்டடாக இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டும் காட்டலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 3 அக்கௌண்ட் வந்திருக்கு. தென் பர்ச்சேஸ்ட் அக்கௌண்ட் நம்ம இது வரைக்கும் எடுக்கல. ஸோ பர்ச்சேஸ்ட் அக்கௌண்ட் 1. தென் கேஷ் வந்து நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ அது வேணாம். தென் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ அது வேணாம். நெக்ஸ்ட் ராம் அக்கௌண்ட் இருக்குது, அது வரைக்கும் ஓப்பன் பண்ணல. ஸோ ராம் அக்கௌண்ட். தென் பேங்க் இன்னும் ஓப்பன் பண்ணல. ஸோ பேங்க் அக்கௌண்ட். தென் கேஷ் வந்து நம்ம ஃபர்ஸ்டே ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ அப்போ அது வேணாம். நெக்ஸ்ட் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். நெக்ஸ்ட் கேஷ் வேணாம். நெக்ஸ்ட் சுரேஷ் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணல. ஸோ அது ஓப்பன் பண்ணணும். ஸோ சுரேஷ் அக்கௌண்ட். தென் சேல்ஸ் அக்கௌண்ட். தென் சேலரிஸ் அக்கௌண்ட். தென் கேஷ் இன்னும் ஓப்பன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அகைன் கேஷ் ஓப்பன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட். ஸோ அப்போ இப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டோட்டலாக 11 அக்கௌண்ட் வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கேஷ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்டிங் ஷீட்டில் வந்து இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நான் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அது வந்து கிளியராக எப்படி ஃபார்மேட் என்ன ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே புரியும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி அக்கௌண்ட் ஷீட் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம பொறுமையாக என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டாப்பில் வந்து லெட்ஜர் ஆஃப் ரம்யா அப்படின்றது எழுதிக்கிறோம். ஸோ லெட்ஜர் ஆஃப் யார் ஓனரோ, ஸோ ஓனர் அந்த கம்பெனி நேமோ இல்லைனா ஓனர் நேமோ, ஸோ அது நம்மளுக்கு கொஷினில் என்னென்னு கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துக்கணும்.
ஸோ லெட்ஜர் ஆஃப் ரம்யா. தென் நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ வந்து கேஷ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஸோ அதனால கேஷ் அக்கௌண்ட் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு லெட்ஜரில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம வந்து டெபிட் சைடு அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இங்கே வந்து நம்ம டெபிட் நோட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து கண்டிப்பாக லெட்ஜர் அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக இதை நோட் பண்ணணும். ஸோ டெபிட் அண்ட் இந்த கார்னர் வந்து நம்மளுக்கு கிரெடிட் சைடு. ஸோ அதாவது ரைட் ஹேண்ட் சைடு வந்து கிரெடிட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நம்மளுக்கு டெபிட் சைடு. நெக்ஸ்ட் இதில் என்னென்ன ஃபார்மேட் அப்படின்னா இந்த காலம் வந்து டேட்டோட காலம். ஸோ டேட். நெக்ஸ்ட் இந்த காலம் வந்து பர்டிகுலர்ஸ் காலம். தென் இது வந்து ஜேஎஃப், அதாவது ஜேர்னல் ஃபோலியோ. ஸோ உங்களுக்கு வந்து ஜேர்னல் என்ட்ரிஸில் இந்த இடத்துல லெட்ஜர் ஃபோலியோ அப்படின்றது ஒரு காலம் இருந்திருக்கும். ஸோ இதுக்கு நான் என்னென்ன சொல்லியிருப்பேன், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம இந்த ஜேர்னல் என்ட்ரியை வந்து லெட்ஜர் அக்கௌண்ட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷனை நம்ம லெட்ஜரில் எந்த பேஜ் நம்பரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இந்த லெட்ஜரில் நோட் பண்ணுவோம் அப்படின்னு. அப்போ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அப்போ இப்போ நம்ம இந்த கேஷ் அக்கௌண்ட் வந்து இந்த லெட்ஜர் பேஜ் நம்பர் வந்து 344. ஸோ அப்போ இதை வந்து இங்கே நம்ம நோட் பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. பட் ஜஸ்ட் இதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக தான் இதை நம்ம சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ அதே தான் இதோட பர்பஸும் அதே தான். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் வந்து ஜேர்னல் என்ட்ரியில் வந்து எந்த பேஜில் இருக்குது அப்படின்றது இந்த இடத்துல நோட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அதெல்லாம் நம்ம பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு தெரியறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் இது வந்து அமௌண்ட் காலம். ஸோ இது வந்து இன்னர் காலம். தென் இதுவும் வந்து அமௌண்ட் காலம், இது வந்து அவுட்டர் காலம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடும் அதாவது கிரெடிட் சைடும் அதே மாதிரி தான். டேட், பர்டிகுலர்ஸ், தென் ஜேர்னல் ஃபோலியோ, தென் அமௌண்ட் அண்ட் அமௌண்ட். ஸோ இப்படி தான் வந்து ஜேர்னல் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு ஃபார்மேட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குது, கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ரம்யாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ உங்களுக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா டெபிட் சைடில் நம்ம வந்து 2 யூஸ் பண்ணுவோம். எந்த ஒரு டிரான்சாக்ஷன் எழுதுறதுக்கு முன்னாடியும் 2 அப்படின்ற அந்த வேர்ட் யூஸ் பண்ணுவோம். தென் கிரெடிட் சைடில் வந்து பை யூஸ் பண்ணுவோம். பை அப்படின்னா என்ன டிரான்சாக்ஷனோ அது வந்து நம்ம நோட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்கள், கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ரம்யாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ இப்போ இது எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கேஷ் அக்கௌண்ட் தான் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம இப்போ போட போகிற ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிற ஐட்டம் வந்து இந்த ரம்யாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்றது. ஸோ இப்போ இந்த ரம்யாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இந்த இடத்துல கிரெடிட்டில் இருக்கா, ஏன்னா கேஷ் அக்கௌண்ட் டெபிட்டில் இருக்குது, இது ரம்யாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து கிரெடிட்டில் இருக்குது. ஸோ நம்ம லெட்ஜரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது அப்படியே ஆப்போசிட்டில் பண்ணணும், அவ்வளோதான். அதாவது டெபிட்டில் வந்து நோட் பண்ணிடணும். ஸோ கிரெடிட்டில் இருக்கிற ரம்யாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து நம்ம டெபிட்டில் நோட் பண்ணுறோம். அண்டு உங்களுக்கு இன்னொரு மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்களா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் நம்ம டெபிட்டில் நோட் பண்ணுற எல்லா ஐட்டமுக்கும் 2 அப்படின்றது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இங்கே ஆல்ரெடி 2ல் தான் இந்த ரம்யா கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அது அப்படியே நம்ம வந்து 2 சைடில் நோட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் ட்ரான்சாக்ஷனில் பாருங்கள். ஸோ எங்கெல்லாம் கேஷ் வருதோ அதுக்கான என்ட்ரி வந்து நம்ம இப்போ வந்து இந்த கேஷ் அக்கௌண்ட்டில் வந்து ஒன்றா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ செகண்ட் ட்ரான்சாக்ஷனில் கேஷ் இன்வால்வ் ஆகுது. ஸோ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ட்ராயிங்ஸை தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இப்போ இந்த இடத்துல ட்ராயிங்ஸ் வந்து டெபிட்டில் இருக்குது, அதனால நம்ம ட்ராயிங்ஸை வந்து கிரெடிட்டில் நோட் பண்ணுறோம். ஸோ பை ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட். ஸோ நம்ம வந்து கிரெடிட் சைடில் நோட் பண்ணும்போது பை அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணணும். ஸோ பை ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட். தென் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2000. ஸோ 2000 அண்ட் டேட் வந்து நம்மளுக்கு இது வந்து 2004 Jan 3 அன்னைக்கு நடந்த டிரான்சாக்ஷன். ஸோ 2004 Jan 3 அன்னைக்கு. அண்ட் இந்த ரம்யாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து 50,000. ஸோ 50,000 நோட் பண்ணியிருக்கோம். தென் டேட்டும் நோட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஒவ்வொரு டிரான்சாக்ஷனாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அப்படியே கையோட அதோட அமௌண்ட் என்ன, அதோட டேட் என்ன அப்படின்றத நோட் பண்ணிகிட்டே வந்துருங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் ஒரு டிரான்சாக்ஷன் எழுதும்போது அது கூட அதோட அமௌண்ட்டும் எழுதிட்டு வந்துருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து 2 டிரான்சாக்ஷன் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் டிரான்சாக்ஷனில் பாருங்கள் கேஷ் இன்வால்வ் ஆகுதா அப்படின்னு. ஸோ நம்மளுக்கு இதுலேயும் கேஷ் வந்து இன்வால்வ் ஆகுது. அப்போ நம்ம இப்போ இந்த பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இப்போ இந்த பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் வந்து எதில் இருக்குது, டெபிட்டில் இருக்குது. ஸோ அப்போ அதை வந்து நம்ம இப்போ கிரெடிட் பண்ணணும். ஸோ அதனால பர்ச்சேசஸை வந்து கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஸோ பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். அமௌண்ட் வந்து எவ்வளோ 10,000 அண்ட் டேட் வந்து 5th அன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ அமௌண்ட் 10,000 அண்ட் டே வந்து 5 அது நோட் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்கள். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கேஷ் வந்து இன்வால்வ் ஆகலை. அப்போ நம்மளால இந்த டிரான்சாக்ஷன் எதையுமே இந்த கேஷ் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அப்போ இந்த என்ட்ரி விட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள்.
நெக்ஸ்ட் நம்மளுக்கு பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் இருக்கு. அப்போ இதில் வந்து கேஷ் இன்வால்வ் ஆகுது. அப்போ நம்ம இந்த பேங்க்கை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த பேங்க் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல டெபிட்ல இருக்கு அப்படின்னா நம்ம அதை கேஷ் அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட்ல வந்து நோட் பண்ணணும். ஸோ பை பேங்க் அக்கௌண்ட், அதோட அமௌண்ட் வந்து நம்மளுக்கு 5000 அண்ட் டேட் வந்து 10th. ஸோ 10 and 5000 நோட் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் இருக்கு. ஸோ இந்த இடத்துல கேஷ் இன்வால்வ் ஆகுது. அப்போ நம்ம வந்து இந்த ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் வந்து இங்கே டெபிட்ல இருக்கு. ஸோ அப்போனா நம்ம வந்து ஃபர்னிச்சரை வந்து நம்ம கிரெடிட் பண்ணணும். ஸோ பை ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், டேட் வந்து 12 அண்ட் அமௌண்ட் வந்து 2000. ஸோ 2000. நெக்ஸ்ட் என்ன டிரான்சாக்ஷன் பாருங்க. நெக்ஸ்ட் சுரேஷ் அக்கௌண்ட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ இதில் வந்து கேஷ் இன்வால்வ் ஆகல. அப்போ இது நம்மளால இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு கேஷ் இன்வால்வ் ஆகுது. ஸோ சேலரிஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். அப்போனா நம்ம இப்போ இந்த சேலரிஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ சேலரிஸ் வந்து நம்மளுக்கு டெபிட்ல இருக்கு. அப்போனா நம்ம அது வந்து கிரெடிட் பண்ணணும். ஸோ சேலரிஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம். டேட் அண்ட் அதோட அமௌண்ட். ஸோ அமௌண்ட் 2800, டேட் வந்து 27th அன்னைக்கு நடந்தது. ஸோ அதையும் நோட் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன டிரான்சாக்ஷன் அப்படின்னு பாருங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ இந்த டிரான்சாக்ஷனில் நம்மளுக்கு கேஷ் இன்வால்வ் ஆகுது. அப்போனா நம்ம வந்து இந்த டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட்டை வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இந்த டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட் நம்மளுக்கு இப்போ எந்த சைடில் இருக்கு? கிரெடிட்ல இருக்கு. அப்போ கிரெடிட்ல இருக்கு அப்படின்னா நம்ம அதை வந்து டெபிட் பண்ணணும். ஸோ அதனால டெபிட் பண்ணியிருக்கேன். ஸோ டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட் அண்ட் அதோட அமௌண்ட் டேட் வந்து 28th அன்னைக்கு நடந்தது அண்ட் அமௌண்ட் வந்து 200 rupees. ஸோ அதையும் வந்து நோட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட இந்த மாதிரி ஸோ இப்போ நமக்கு ஜேர்னல் என்ட்ரிஸில் இத்தனை என்ட்ரிஸ் தான் இருந்தது. ஸோ அது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது எல்லாத்துலேயுமே எங்கெல்லாம் கேஷ் இன்வால்வ் ஆகுதோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அக்கௌண்ட்டை வந்து நம்ம வந்து டெபிட் ஆர் கிரெடிட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த மாதிரி தான் நம்ம இப்போ ஒவ்வொரு அக்கௌண்ட்டாக பார்த்துட்டு வரணும். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக பார்த்ததுல நமக்கு கேஷ் அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லா டிரான்சாக்ஷனுமே நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த கேஷ் அக்கௌண்ட் அப்படின்றது என்னது? நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு அசட் ஐட்டம். இப்போ நீங்கள் அப்படியே டெபிட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்கம் எல்லாமே இந்த டெபிட் சைடில் நோட் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா டு ரம்யாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ இந்த டிரான்சாக்ஷனில் நமக்கு என்ன ஆச்சு? கேஷ் உள்ளே வந்தது. ஸோ அது வந்து டெபிட்டில் வந்திருக்கு. அண்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட், இந்த டிரான்சாக்ஷன் நம்மளுக்கு என்ன ஆச்சு? கேஷ் உள்ளே வந்தது. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கேஷ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் இருக்கிறது எல்லாமே இன்கமாக இருக்கும். இல்லைனா ஒரு வகையில் கேஷ் வந்து நம்மளுக்கு பிஸ்னஸ்க்கு உள்ளே வந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு டெபிட்டில் வந்திருக்கும். அண்ட் கிரெடிட்ல பார்த்தீங்க அப்படின்னா பை டிராயிங்ஸ் அக்கௌண்ட். டிராயிங்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? பிஸ்னஸ் வித் கேஷ் வெளியே போகும். ஸோ அதனால அது கிரெடிட்ல வந்திருக்கு. தென் பர்ச்சேசஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? நம்ம வந்து கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ அப்போவும் கேஷ் வந்து வெளியே போகுது. ஸோ பை பேங்க் அக்கௌண்ட், இந்த அக்கௌண்ட்ல நம்ம என்ன பண்ணோம்? இந்த டிரான்சாக்ஷன்ல நம்ம வந்து பெய்டு இன்டு பேங்க். ஸோ பேங்க்குக்கு வந்து பே பண்ணோம். ஸோ அந்த ஃபார்ம்லயும் நமக்கு கேஷ் வந்து பிஸ்னஸ் விட்டு வெளில போயிருக்கு. தென் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். ஸோ இது நம்ம என்ன பண்ணோம்? நம்ம ஃபர்னிச்சர் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ அந்த இடத்துல நமக்கு கேஷ் வெளில போயிருக்கு. தென் சேலரிஸ் அக்கௌண்ட். சேலரிஸ் அக்கௌண்ட்ல நம்ம என்ன பண்ணோம்? நம்ம சேலரிஸ் வந்து பே பண்ணோம். ஸோ அந்த ஃபார்ம்லேயும் நமக்கு கேஷ் வெளில போயிருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு கேஷ் வெளியே போனது எல்லா டிரான்சாக்ஷனும் நம்மளுக்கு வந்து கிரெடிட் சைடில் நோட் ஆயிருக்கு. தென் நம்மளுக்கு பிஸ்னஸுக்குள்ள கேஷ் என்ன ஃபார்ம்லலாம் உள்ள வந்தது அப்படின்றத நம்ம வந்து டெபிட் சைடில் நோட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு இது வந்து டீலர் ட்ரிக் கூட சிங்க் ஆகும். அதாவது டீலர் ட்ரிக்ல நம்ம என்ன பார்த்தோம்? அசட் ஐட்டம்க்கு வந்து டெபிட் பேலன்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த கேஷ் அக்கௌண்ட் அப்படின்றது என்னது? அசட் ஐட்டம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் அப்படின்றது அசட் ஐட்டம். அப்போனா அசட் ஐட்டமோட பேலன்ஸ் வந்து டெபிட் பேலன்ஸ். அது இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து டெபிட் பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதை கிரெடிட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இந்த ஜேர்னல் என்ட்ரிலையும் அதே தான் பண்ணியிருக்கோம். அதாவது பிஸ்னஸுக்கு உள்ள கேஷ் என்ன ஃபார்ம்லலாம் வந்ததோ அது எல்லாமே நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதாவது இந்த அசட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே மாதிரியே நம்மளுக்கு கேஷ்ல இருந்து என்னென்ன ஃபார்ம்லலாம் காசு வெளியே போச்சு, பிஸ்னஸ்ல இருந்து என்னென்ன ஃபார்ம்லலாம் கேஷ் வெளியே போச்சு அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து கிரெடிட் பண்ணியிருக்கோம். அதனால அது வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த டீலர் ட்ரிக் அப்படின்றது ஜஸ்ட் ஜேர்னல் போடுறதுக்கு மட்டும் இல்லை, அது கம்ப்ளீட்டாக த்ரூ அவுட்டாக நம்ம வந்து பண்ணுற எல்லா அக்கௌண்ட்லையுமே அது வந்து அப்ளை ஆகும். ஏன்னா அதுதான் அக்கௌண்டிங்கோட பேசிக் ரூல்ஸ் அப்படின்றதுனால. ஸோ இப்போ உங்களுக்கு இப்போ என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்னா, கேஷ் அக்கௌண்ட் அப்படின்றது வந்து அசட் ஐட்டம். ஸோ அசட் ஐட்டமோட பேலன்ஸ் வந்து டெபிட் பேலன்ஸ். அதனால என்னெல்லாம் கேஷ் வந்து உள்ளே வந்ததோ, அந்த அசட் எதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுதோ அந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே டெபிட் சைட்லையும்,
அந்த அசட்டை எதெல்லாம் டிக்ரீஸ் பண்ணுச்சோ அது எல்லாமே நமக்கு கிரெடிட் சைட்லையும் நோட் ஆயிருக்கு. ஸோ இதில் இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது. அது நான் உங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட் இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் அது என்னது அப்படின்றத சொல்கிறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கேஷ் அக்கௌண்ட்டுக்கான டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ஜேர்னலில் இருக்கிறது எல்லாமே நம்ம பாஸ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எல்லா டிரான்சாக்ஷனுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ரம்யாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அப்போ அதை வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஸோ ரம்யாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் இதுக்கும் அதே ஃபார்மேட் தான். டேட், பர்டிகுலர்ஸ், ஜேர்னல், ஜேர்னல் ஃபோலியோ, அமௌண்ட் தென் கிரெடிட் சைட்லையும் டேட், பர்டிகுலர்ஸ், ஜேர்னல் ஃபோலியோ, அமௌண்ட் எல்லாமே போட்டிருக்கோம். இப்போ அதே மாதிரி தான் நம்ம கேஷில் என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான் டிரான்சாக்ஷன் பார்த்துட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம நோட் பண்ணணும். ஸோ ரம்யாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்றது இங்கே வருது. அப்போ இப்போ நம்ம ரம்யாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிற ஐட்டம் வந்து கேஷ் அக்கௌண்ட் அப்படின்றது. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த கேஷ் அக்கௌண்ட் வந்து டெபிட்டில் இருக்கா கிரெடிட்டில் இருக்கா? டெபிட்டில் இருக்குது. ஸோ அப்போ டெபிட்டில் இருக்குது அப்படின்னா நம்ம அது வந்து கிரெடிட்டில் நோட் பண்ணணும். ஸோ பாருங்கள், கிரெடிட்டில் நோட் பண்ணியிருக்கோம், கிரெடிட் சைடில் நோட் பண்ணியிருக்கோம். ஸோ பை கேஷ் அக்கௌண்ட் அமௌண்ட் வந்து 50,000 rupees. ஸோ 50,000 நோட் பண்ணியிருக்கோம். தென் டேட் வந்து 2004 Jan 1 அன்னைக்கு நடந்தது. ஸோ 2004 Jan 1 அதுக்கு வந்து நம்ம நோட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வேற ஏதாவது டிரான்சாக்ஷனில் இந்த ரம்யாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் வருதா அப்படின்றத பாருங்க ஜேர்னல் என்ட்ரியில். ஸோ ஒன்று வந்தது, அந்த கேஷ் வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ரம்யாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இல்லை, இதுலேயும் இல்லை, இதுலேயும் இல்லை, தென் இதுலேயும் இல்லை, இதுலேயும் இல்லை, தென் இதுலேயும் இல்லை, இதுலேயும் இல்லை, இதுலேயும் இல்லை. ஸோ அப்போ நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். நம்மளுக்கு எங்கேயுமே ரம்யாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகலை. இந்த ஒரே ஒரு இடத்துல தான் ஓப்பன் ஆகிருந்து. அப்புறம் நம்மளுக்கு இந்த ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் மட்டும்தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டி இருந்தது. ஸோ அதையும் நம்ம பண்ணிட்டோம். ஸோ இப்போ ரம்யாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து அவ்வளோதான். இந்த அக்கௌண்ட்டில் இன்னும் வேறு எதுவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இல்லை, அது அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு டெபிட்டில் என்ன நோட் ஆயிருக்கு அண்ட் கிரெடிட்டில் என்ன நோட் ஆயிருக்கு அப்படின்றத கவனிக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம கேஷ் அக்கௌண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இன்கம் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு டெபிட்லையும், எக்ஸ்பென்சஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே நமக்கு கிரெடிட்லையும் நோட் ஆச்சு. ஆனால் இப்போ இந்த ரம்யாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கேஷ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் சைடில் நோட் ஆயிருக்கு. இந்த கேஷுக்கு என்ன அர்த்தம்? நம்ம இந்த டிரான்சாக்ஷன் எதோட டிரான்சாக்ஷன்? ரம்யா ஸ்டார்டட் பிஸ்னஸ் அப்படின்றது. அதாவது பிஸ்னஸுக்குள்ள கேஷ் வந்த டிரான்சாக்ஷன் தான் இது. அப்போனா கேஷ் உள்ளே வந்தது வந்து இன்கம் தானே, அது ஏன் ஆனால் நம்ம இங்கே கிரெடிட்டில் நோட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அப்படின்னு நீங்கள் இப்போ யோசிக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னா இது என்ன அக்கௌண்ட்? கேபிட்டல் அக்கௌண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் என்ன பார்த்தீங்களா? கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் வந்து கிரெடிட் பேலன்ஸ். அப்போனா என்ன அர்த்தம்? நம்ம கிரெடிட்டில் எது போட்டாலும் இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு அர்த்தம். அதுவே நம்ம டெபிட்டில் எதை என்டர் பண்ணியிருந்தாலும் அது வந்து அந்த கேபிட்டலை டிக்ரீஸ் பண்ணோம் அப்படின்றது அர்த்தம். அதாவது பிஸ்னஸில் இந்த கேஷ் வந்து கேபிட்டலாக உள்ளே வந்திருக்கு. ஸோ அப்போ அது வந்து கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்றதுனால இது வந்து கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ அப்போ அதாவது நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு டெபிட் சைட் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ், இல்லைனா கிரெடிட் சைட் அப்படின்னா இன்கம், இல்லைனா அந்த மாதிரி பர்டிகுலராக டெபிட் அப்படின்னா இதுதான் அர்த்தம், இல்லைனா கிரெடிட் அப்படின்னா இதுதான் அர்த்தம் அப்படின்னு கிடையாது. நம்ம என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த டெபிட் அண்ட் கிரெடிட்டோட மீனிங் வந்து சேஞ்ச் ஆகுது. இந்த கிரெடிட் பேலன்ஸ் இருக்கிற எல்லா ஐட்டமுமே லைபிலிட்டி, ஈக்விட்டி அண்ட் கீழே ரெவென்யூ அண்ட் இன்கம், கேபிட்டல், ஸோ இந்த எல்லா ஐட்டமுமே நமக்கு வந்து கிரெடிட் பேலன்ஸ். ஸோ அப்போ நம்ம இந்த அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணும்போது நம்ம இந்த அக்கௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான என்ட்ரிஸ் எல்லாமே கிரெடிட் சைட்லேயும், ஒருவேளை இந்த அக்கௌண்ட்லேருந்து கேஷ் வெளியே போகுது அப்படின்ற மாதிரி சென்ஸில் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே நம்ம வந்து டெபிட் சைட்லேயும் நோட் பண்ணுவோம். ஆனால் இதுவே இதுக்கு மேலே இருக்க அக்கௌண்ட் வந்து மேலே இருக்கிற 3 ஐட்டம் நம்மளுக்கு அசட், எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற மாதிரி, ஸோ மேலே இருக்கிற அந்த 3 ஐட்டமுக்குமே வந்து டெபிட் பேலன்ஸ் அப்படின்றதுனால, ஸோ ஏதாவது அந்த டெபிட் பேலன்ஸ் இருக்கிற ஐட்டமை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான என்ட்ரிஸ் எல்லாமே நமக்கு டெபிட் சைடில் வரும். அண்ட் அதுவே நம்ம அந்த பர்டிகுலர் அந்த அக்கௌண்ட்டை வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பேலன்ஸ் வந்து கிரெடிட்டில் வரும். ஸோ இந்த மாதிரி தான் கீழே இருக்கிற ஐட்டம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கிரெடிட் அண்ட் டெபிட்டுக்கு வேறு மீனிங்கும், மேலே இருக்கிற ஐட்டம்ஸ் 3த்துக்கும் டெபிட் அண்ட் கிரெடிட்டுக்கு வேறு மீனிங்கும் அந்த மாதிரி வரும். ஸோ இப்போ இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு கேட்குறதுக்கு ஒரு மாதிரி புரியாத மாதிரி இருக்கும். பட் நீங்களே வந்து அது என்னென்னு பொறுமையாக நீங்கள் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ இப்போ வந்து நம்ம ரம்யாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
இப்போ நெக்ஸ்ட் என்ன அக்கௌண்ட் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த டிரான்சாக்ஷனில் ட்ராயிங்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் டிரான்சாக்ஷனில் வந்து ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் நம்ம இன்னும் ஓப்பன் பண்ணலை. ஸோ அதனால் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ டேட், பர்டிகுலர்ஸ், ஜர்னல் ஃபோலியோ, அமௌண்ட், ருபீஸ், அந்த மாதிரி எல்லாமே ரெண்டு சைடும் டெபிட் அண்ட் கிரெடிட் சைட் ரெண்டுமே நான் நோட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ட்ராயிங்ஸோட டிரான்சாக்ஷன் என்ன இருக்குது அப்படின்றத பாருங்கள். ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது. அப்போனா இப்போ நம்ம இந்த கேஷ் அக்கௌண்ட்டை தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த கேஷ் வந்து இந்த இடத்துல என்ன எதில் இருக்குது, கிரெடிட்டில் இருக்குது. அப்போனா நம்ம வந்து அதை டெபிட் பண்ணணும். ஸோ பாருங்கள், கேஷ் வந்து டெபிட் பண்ணியிருக்கோம். ஸோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு 2000 rupees அண்ட் டேட் வந்து 3rd அன்னைக்கு. ஸோ 3 and 2000 rupees நோட் பண்ணியிருக்கோம். ஸோ அகெயின் இப்போ நீங்கள் இதை வந்து டீலர் ட்ரிக் கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றது நம்மளுக்கு என்ன ஐட்டம், இந்த இடத்துல ட்ராயிங்ஸ் அப்படின்றது டெபிட் பேலன்ஸ். அப்போனா நம்ம டெபிட்ல எது நோட் பண்ணாலும் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட்டை வந்து அது இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கேஷை வந்து டெபிட் சைடில் நோட் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட்டில் கேஷ் வந்து 2000 rupees இருக்குது, நம்ம அதை இன்னும் பே பண்ணணும். ஸோ அது நம்ம வந்து எடுத்திருக்கோம், ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட்டில் பிஸ்னஸ்லேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்றதுனால இது டெபிட்டில் வந்து நோட் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணி அதுக்கான டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஒன்றுனா வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கோம். இதை லாஸ்ட்டாக வந்து நம்ம டேலி பண்ணணும். ஒவ்வொரு அக்கௌண்ட்டுமே நம்ம டேலி பண்ணணும். அது ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ எல்லா அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நான் எப்படி அதை டேலி பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இப்போ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்றத பாருங்கள். ஸோ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டே எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ அப்போ கேஷ் அக்கௌண்ட் வராது. நெக்ஸ்ட்டு அப்போ இந்த செகண்ட் டிரான்சாக்ஷனும் அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் டிரான்சாக்ஷன் பாருங்கள். தேர்ட் டிரான்சாக்ஷனில் வந்து பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் வருது. ஸோ அப்போனா பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம இன்னும் ஓப்பன் பண்ணலை. ஸோ இப்போ நம்ம பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான் நம்மள வந்து டெபிட் அண்ட் கிரெடிட் வந்து நம்ம நோட் பண்ணியிருக்கோம். தென் டேட், பர்டிகுலர்ஸ், ஜேஎஃப் அண்ட் 2 அமௌண்ட், அண்ட் டேட், பர்டிகுலர்ஸ், ஜேஎஃப் அண்ட் அமௌண்ட். ஸோ ரெண்டு சைடுமே நம்ம நோட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா நம்மளுக்கு இந்த டிரான்சாக்ஷனில் வந்து பர்ச்சேசஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ அப்போ இப்போ நம்ம வந்து இந்த கேஷ் அக்கௌண்ட் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே கேஷ் வந்து நம்மளுக்கு கிரெடிட்டில் இருக்குது. அப்போனா நம்ம அதை வந்து டெபிட்டில் நோட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு கேஷ் கிரெடிட்டில் இருந்தது, அதனால நம்ம டெபிட்டில் நோட் பண்ணியிருக்கோம். ஸோ டு கேஷ் அக்கௌண்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 10,000. ஸோ 10,000 அண்ட் டேட் வந்து 5th அன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ 5th 2004 Jan 5th அன்னைக்கு நடந்திருக்கு. அது நோட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு எந்தெந்த ஜர்னல் என்ட்ரிலலாம் இந்த பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் வருது அப்படின்றத பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டோம், இதிலலாம் பர்ச்சேசஸ் வரலை. நெக்ஸ்ட் இப்போ இதில் வந்தது, அதுதான் நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷனில் நம்மளுக்கு பர்ச்சேசஸ் வந்து வருது. ஸோ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ராம் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ராம் அக்கௌண்ட் வந்து நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இங்கே ராம் அக்கௌண்ட் வந்து நம்மளுக்கு கிரெடிட்டில் இருக்குது. அப்படின்னா நம்ம இதை வந்து டெபிட்டில் நோட் பண்ணணும். ஸோ பாருங்கள், ராம் அக்கௌண்ட் வந்து நம்ம டெபிட்டில் நோட் பண்ணியிருக்கோம். ஸோ டு ராம் அக்கௌண்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 6,000, டேட் வந்து 7th அன்னைக்கு. ஸோ 6,000 அண்ட் 7th அது வந்து நோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்னும் வேறு ஏதாவது டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்றத பாருங்கள். ஸோ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் எங்கேயாவது வருதா, இங்கே பர்ச்சேசஸ் வரல, தென் இதுலேயுமே வரல, தென் இந்த டிரான்சாக்ஷன்லையும் இல்லை, தென் இதுலேயும் இல்லை, இதுலேயும் இல்லை. ஸோ அப்போ நம்ம ஜேர்னல் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டோம். நம்மளுக்கு வந்து பர்ச்சேசஸ் வந்து இந்த 2 இடத்துல தான் இருந்தது. ஸோ அந்த ரெண்டும் நம்ம வந்து நோட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பர்ச்சேசஸ் தான் பார்த்தோம். ஸோ இது ஓப்பன் பண்ணி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கேஷ் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் பாருங்கள். நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷனில் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ராம் அக்கௌண்ட் இருக்குது. ராம் அக்கௌண்ட் வந்து நம்ம இது வரைக்கும் ஓப்பன் பண்ணலை. ஸோ அப்போ இப்போ நம்ம வந்து ராம் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ ராம் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான் டேட், பர்டிகுலர்ஸ், ஜேஎஃப், அமௌண்ட் அண்ட் டேட், பர்டிகுலர்ஸ், ஜேஎஃப் அண்ட் அமௌண்ட். ஸோ இப்போ இதுக்கான டிரான்சாக்ஷன் எப்படி வருது அப்படின்றத பாருங்கள். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ராம் அக்கௌண்ட். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் தான் நம்ம வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ நமக்கு பர்ச்சேஸ் வந்து இங்கே டெபிட்டில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம கிரெடிட்டில் நோட் பண்ணிக்கலாம். ஸோ பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட், தென் டேட் வந்து நோட் பண்ணியிருக்கோம், அண்ட் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு 6,000 rupees. ஸோ அதுவும் வந்து நம்ம நோட் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் இப்போ இந்த ராம் அக்கௌண்ட் வந்து நம்ம டீலர் ட்ரிக்கில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ராம் அக்கௌண்ட் எதனால் ஓப்பன் ஆச்சு, இந்த ராம் யார் நம்மளுக்கு, நம்மளோட கிரெடிட்டார். இங்கே பாருங்கள், கிரெடிட் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ்,
அதாவது நம்ம வந்து ராம் கிட்ட இருந்து கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், இன்னும் கேஷ் கொடுக்கல அப்படின்னா ராம் வந்து நம்மளுக்கு கிரெடிட்டார் அப்படின்னு அர்த்தம். ஸோ கிரெடிட்டார் அப்படின்னா அதாவது நம்ம வந்து அவங்களுக்கு ஃப்யூச்சரில் பே பண்ணணும், அப்புறம் அவங்க வந்து லயபிலிட்டியில் வந்து வருவாங்க. ஸோ அப்போ லயபிலிட்டி அப்படின்னா அதோட பேலன்ஸ் வந்து கிரெடிட் பேலன்ஸ். ஸோ அதனால தான் நம்மளுக்கு இப்போ இந்த லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றதுனால அந்த டிரான்சாக்ஷன் வந்து நம்மளுக்கு கிரெடிட்டில் நோட் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே இன்டர்லிங்க்டு தான். ஸோ இப்போ இந்த டிரான்சாக்ஷன் வந்து நம்ம ஜேர்னல்லேருந்து எடுத்து போட்டோம், ஆனால் அதை வந்து நம்ம இந்த டீலர் ட்ரிக் கூட கம்பேர் பண்ணும்போதும் நம்மளுக்கு அது வந்து கரெக்டாக தான் வந்து லாஜிக்கலாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இந்த ராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த டிரான்சாக்ஷனும் ஓவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பேங்க் அக்கௌண்ட் அண்ட் கேஷ் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட் இது வரைக்கும் ஓப்பன் பண்ணலை. ஸோ இப்போ அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் அண்ட் அதுக்கான அதே தான் டேட் பர்டிகுலர்ஸ், ஜேஎஃப் அமௌண்ட் அண்ட் டேட் பர்டிகுலர்ஸ் அண்ட் ஜேஎஃப் அமௌண்ட். ஸோ இப்போ இதுக்கான டிரான்சாக்ஷன் எப்படி வருது அப்படின்னு பாருங்கள். பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ இப்போ நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு கேஷ் அக்கௌண்ட் வந்து 2ல் இருக்குது. அதாவது கேஷ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட்டில் இருக்குது அப்படின்னா நம்ம இப்போ இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் கேஷை வந்து டெபிட் பண்ணணும். ஸோ கேஷ் வந்து கிரெடிட்டில் இருக்குது, அதனால் நம்ம வந்து டெபிட் பண்ணியிருக்கோம் பேங்க் அக்கௌண்ட்டில். ஸோ டு கேஷ் அக்கௌண்ட் அமௌண்ட் வந்து எவ்வளோ 5,000 rupees அண்ட் டேட் வந்து 10th அன்னைக்கு. ஸோ 5,000 and 10 வந்து நோட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த பேங்க் வந்து வேறு ஏதாவது டிரான்சாக்ஷனில் வருதா அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் நம்மளுக்கு எதுலேயுமே பேங்க் வரல. அப்போ இந்த ஒரே ஒன்று தான், அது வந்து நம்ம நோட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அக்கௌண்ட் அப்படின்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு கேஷ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷனில் வந்து நம்மளுக்கு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் வந்து நம்ம இது வரைக்கும் ஓப்பன் பண்ணலை. ஸோ அப்போ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். தென் டேட் பர்டிகுலர்ஸ் அது எல்லாமே அதே மாதிரி தான் நோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு கேஷ் அக்கௌண்ட் வந்து நம்மளுக்கு கிரெடிட்டில் இருக்குது அப்படின்னா இப்போ இந்த கேஷ் வந்து நம்ம டெபிட் பண்ணணும். ஸோ பாருங்கள், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டில் வந்து கேஷ் வந்து நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம். ஸோ டு கேஷ் அக்கௌண்ட் அமௌண்ட் வந்து எவ்வளோ 2,000 rupees அண்ட் டேட் வந்து நம்மளுக்கு 12th அன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ 12. ஸோ இதையும் வந்து நம்ம நோட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த ஃபர்னிச்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்னிச்சர் வந்து அசெட் ஐட்டம். ஸோ அப்போ டீலர் ட்ரிக்கில் நம்மளுக்கு அசெட் வந்து டெபிட் பேலன்ஸ். ஸோ இப்போ இந்த அசெட் வந்து நம்ம ஃபர்னிச்சர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஃபர்னிச்சரோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றதுனால அது வந்து நம்ம டெபிட்டில் வந்து டிரான்சாக்ஷன் வந்திருக்கு. ஸோ இது வந்து அந்த டீலர் ட்ரிக்கோடையும் மேட்ச் ஆகுது. ஸோ இப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டில் வேறு ஏதாவது என்ட்ரி வருமா அப்படின்னு பாருங்கள். ஸோ வேறு எங்கேயுமே ஃபர்னிச்சர் வரல, இந்த ஒன்று தான், அது வந்து நம்ம நோட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் கேஷ் அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுரேஷ் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ சுரேஷ் அக்கௌண்ட் வந்து நம்ம இது வரைக்கும் ஓப்பன் பண்ணலை. ஸோ அப்போ இப்போ வந்து நம்ம சுரேஷ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ சுரேஷ் அக்கௌண்ட் தென் இதுக்கும் ஃபர்ஸ்ட் டெபிட் அண்ட் கிரெடிட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. தென் டேட் பர்டிகுலர்ஸ் அது எல்லாமே நம்ம இது வரைக்கும் பண்ண மாதிரியே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கான டிரான்சாக்ஷன் எப்படி வரும் அப்படின்னா ஸோ சுரேஷ் அக்கௌண்ட்டில் வந்து நம்மளுக்கு 2 சேல்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அப்போனா இந்த சேல்ஸ் அக்கௌண்ட் வந்து நம்மளுக்கு கிரெடிட்டில் இருக்குது அப்படின்னா நம்ம அது வந்து டெபிட் பண்ணணும். ஸோ பாருங்கள், சுரேஷ் அக்கௌண்ட் லெஜரில் வந்து நம்ம சேல்ஸை வந்து டெபிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான அமௌண்ட் 5,000 அண்ட் டேட்டும் நோட் பண்ணியிருக்கோம். ஸோ 5,000 அண்ட் டேட் வந்து நோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் சேல்ஸ் ஆஃப் குட்ஸ். அப்படின்னா நம்மளோட சுரேஷ் யார், நம்மளுக்கு வந்து டெட்டார். அதாவது நம்ம வந்து சேல் பண்ணியிருக்கோம், சுரேஷுக்கு சேல் பண்ணியிருக்கோம், இன்னும் சுரேஷ் வந்து கேஷ் கொடுக்கல. அப்படின்னா சுரேஷ் வந்து நம்மளுக்கு டெட்டார். இந்த டெட்டார் அப்படின்றது நம்மளுக்கு என்னது அப்படின்னா அசெட்டில் வரும். ஏன்னா அவங்கக்கிட்ட நம்ம கேஷ் இருக்குது, அவங்க வந்து ஃப்யூச்சரில் அதை பே பண்ணுவாங்க அப்படின்றதுனால அவங்க வந்து நம்மளுக்கு அசெட்டில் வருவாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி நம்ம கிரெடிட் ஆர் லைபிலிட்டியில் பார்த்தோம், ஏன்னா நம்ம வந்து அவங்களுக்கு ஃப்யூச்சரில் பே பண்ணோம் அப்படின்றதுனால நம்ம லயபிள், அதனால் அது வந்து லைபிலிட்டியில் வராங்க. கிரெடிட் ஆர் எல்லாருமே லைபிலிட்டியில் வருவாங்க. ஸோ டெட்டார்ஸ் அதாவது நம்மளுக்கு பே பண்ண வேண்டியவங்க அவங்கெல்லாம் வந்து அசெட்டில் வருவாங்க. ஸோ அப்போ இப்போ இந்த சுரேஷ் அக்கௌண்ட் அப்படின்றது அசெட் அக்கௌண்ட். ஸோ அசெட்டோட பேலன்ஸ் வந்து டெபிட் பேலன்ஸ். ஸோ இப்போ இந்த அசெட் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ சுரேஷ் கிட்ட வந்து நம்ம காசு இருக்குது, ஸோ அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதனால அது வந்து நம்ம டெபிட்டில் வந்து நோட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இது வந்து டீலர் ட்ரிக்கோடையும் இது வந்து மேட்ச் ஆகுது. ஸோ இப்போ சுரேஷ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் சுரேஷ்க்கு வேறு ஏதாவது டிரான்சாக்ஷன் வருமா அப்படின்னு பாருங்கள். ஸோ சுரேஷுக்கு வேறு எதுவும் இல்லை. ஸோ இது ஒன்று தான், அதை வந்து நம்ம நோட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். ஸோ சுரேஷ்க்கு அப்புறமா சேல்ஸ் இருக்குது. சேல்ஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம இது வரைக்கும் ஓப்பன் பண்ணலை, அப்போ நம்ம இப்போ தான் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ சேல்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதுக்கு டேட் பர்டிகுலர்ஸ் எல்லாமே அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கான டிரான்சாக்ஷன் பாருங்கள்.
ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து இப்போ சுரேஷ் அக்கௌண்ட் தான் வந்து நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ சுரேஷ் அக்கௌண்ட் வந்து நம்மளுக்கு டெபிட்டில் இருக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து கிரெடிட் பண்ணணும். ஸோ பாருங்கள், சுரேஷ் வந்து நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஸோ பை சுரேஷ் அக்கௌண்ட், டேட் அண்ட் அமௌண்ட் வந்து 5000. ஸோ அமௌண்ட் 5000 அதை நோட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த சேல்ஸ் அப்படின்றது என்னது அப்படின்னா நம்மளுக்கு இன்கம் ஐட்டம். ஸோ அப்போ இன்கம் ஐட்டம் வந்து அதோட பேலன்ஸ் வந்து கிரெடிட் பேலன்ஸ். ஸோ அப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதோட வேல்யூ எல்லாமே கிரெடிட்டில் வரும். ஸோ அப்போ இந்த நம்மளுக்கு வந்து சுரேஷ் அக்கௌண்ட் அப்படின்றது வந்து நம்ம தான் இப்போ நம்ம இங்கே பார்த்தோம்ல அதே டிரான்சாக்ஷன் தான் இது. ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு சேல் பண்ணியிருக்கோம். அப்போ சேல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றதுனால அந்த வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதில் பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸ். ஸோ அது இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அது வந்து நமக்கு கிரெடிட்டில் நோட் ஆகிருக்கு. ஸோ இதுவும் வந்து இந்த டீலருக்கு கூட மேட்ச் ஆகுது. ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம இங்கே நோட் பண்ணியிருக்கோம். ஸோ வேறு ஏதாவது சேல்ஸ் அக்கௌண்ட் வந்து இன்வால்வ் ஆகுதா அப்படின்னு பாருங்கள். ஸோ வேறு எதுவும் இல்லை. ஸோ அப்போ இந்த ஒன்று தான் அது வந்து நம்ம நோட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பாருங்கள். நெக்ஸ்ட் சேலரிஸ் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ சேலரிஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம இது வரைக்கும் ஓப்பன் பண்ணலை. ஸோ அப்போ நம்ம இனி தான் ஓப்பன் பண்ணணும். ஸோ சேலரிஸ் அக்கௌண்ட், தென் அதுக்கும் டேட் பர்டிகுலர்ஸ் எல்லாமே நோட் பண்ணியிருக்கோம். தென் இப்போ இதுக்கான ட்ரான்சாக்ஷன் எப்படி அப்படின்னு பாருங்கள். ஸோ சேலரிஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ அப்போ இப்போ நம்ம இந்த கேஷ் தான் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ கேஷ் வந்து இங்கே கிரெடிட்டில் இருக்குது. அப்போனா நம்ம அதை வந்து டெபிட்டில் நோட் பண்ணிக்கணும். ஸோ கேஷ் கிரெடிட்டில் இருக்குது, அதனால நம்ம டெபிட்டில் நோட் பண்ணியிருக்கோம். ஸோ டு கேஷ் அக்கௌண்ட், அமௌண்ட் வந்து 2800 அண்ட் டேட் வந்து 27th அன்னைக்கு. ஸோ 2800 அண்ட் 27th டேட். ஸோ எல்லாமே நோட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது சேலரிஸ் அக்கௌண்ட்டில் இன்வால்வ் ஆகுதா அப்படின்னு பாருங்கள். சேலரிஸ் அக்கௌண்ட்டில் வேறு எதுவும் இல்லை. ஸோ அப்போ இது ஒன்று தான், அதை வந்து நம்ம நோட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்த அக்கௌண்ட் வந்து கேஷ் அக்கௌண்ட். ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டோம். அப்போ இது ஓப்பன் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பாருங்கள். நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷனில் கேஷ் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம ஓப்பன் பண்ணலை. ஸோ அப்போ நம்ம இப்போ தான் இதை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அதனால நம்ம டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதுக்கும் அதே மாதிரி தான் டேட் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் அது எல்லாமே வந்து நம்ம நோட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதுக்கான ட்ரான்சாக்ஷன் எப்படி அப்படின்னா, ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட். ஸோ அப்போ நம்ம இப்போ இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிற ஐட்டம் வந்து இந்த கேஷ் அக்கௌண்ட் அப்படின்றது. ஸோ கேஷ் அக்கௌண்ட் வந்து நம்மளுக்கு டெபிட்டில் இருக்குது, அதனால் கிரெடிட்டில் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் கிரெடிட்டில் வந்து பை கேஷ் அக்கௌண்ட் வந்து நோட் பண்ணிக்கிறோம். அமௌண்ட் வந்து 200 rupees, டேட் வந்து 28th. ஸோ 200 அண்ட் டேட் வந்து 28 நோட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வேறு எந்த ஜேர்னல் என்ட்ரியும் இல்லை, அவ்வளோதான். ஸோ அப்போ நம்ம வந்து நம்மளுக்கு இருக்கிற எல்லா ஜேர்னல் என்ட்ரிக்குமே அதுக்கான ஒவ்வொரு அக்கௌண்ட்டாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்மளுக்கு டோட்டலாக ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 11 அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எல்லா அக்கௌண்ட்டும் வந்து டேலி பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்மளோட ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ டேலி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேஷ் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கேஷ் அக்கௌண்ட் வந்து டேலி பண்ணிக்கலாம். டெபிட் அண்ட் கிரெடிட் சைடில் டோட்டல் என்ன அப்படின்றத பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டெபிட் சைட் டோட்டல் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து 50,200 வருது, இது ரெண்டும் ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து கிரெடிட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 21,800 வருது. ஸோ அப்போ இந்த 21,800 வந்து கிரெடிட்டில் இருக்குது, ஆனால் டெபிட்டில் நம்மளுக்கு 50,200 இருக்குது. அப்போனா நம்மளுக்கு 50,200 தானே பிக்கர் வேல்யூ, கிரேட்டர் வேல்யூ. ஸோ அதனால் அந்த கிரேட்டர் வேல்யூவை இப்போ நம்ம வந்து டோட்டல் அமௌண்ட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதை டெபிட் அண்ட் கிரெடிட் ரெண்டு சைடுமே நம்ம இப்போ நோட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 50,200 டெபிட் சைடில் வந்து 50,200 வருது, ஆனால் கிரெடிட் சைடில் வந்து நம்மளுக்கு வெறும் 21,800 தான் வருது. அப்போனா இந்த ரெண்டு வேல்யூவில் 50,200 தான் பிக்கர் வேல்யூ. அதனால் அதை வந்து நம்ம ரெண்டு சைடும் டோட்டல் வேல்யூவாக நோட் பண்ணியிருக்கோம். ரெண்டு சைடும் நோட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு கிரெடிட் சைடில் தான் பேலன்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணும்போது இந்த 2,000 + 10,000 + 5,000 + 2,000 + 2,800. ஸோ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 21,800 வருது. ஸோ அப்போ இந்த 21,800ல் இருந்து இந்த 50,200 மைனஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றது கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த 50,200 கூட நம்ம இந்த இடத்தோட டோட்டல், அதாவது 21,800 நம்ம வந்து மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 28,400 வருது. ஸோ அப்போ அதுதான் என்ன அப்படின்னா நம்மளுக்கு கிரெடிட் சைடில் இருக்கிற கம்மியான அமௌண்ட். ஸோ அதுதான் நம்ம வந்து பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அதை நோட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட்டு இந்த அமௌண்ட் 2,800 வரைக்கும் நம்ம ஆட் பண்ணும்போது
நம்மளுக்கு 21,800 வந்துச்சு. ஸோ அதுதான் நம்மளுக்கு கிரெடிட் சைடோட டோட்டல். ஸோ அந்த வேல்யூவில் இருந்து நம்ம இந்த 50,200 மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 28,400 தான் பேலன்சிங் ஃபிகராக வந்தது. அதாவது 28,400 தான் இங்கே கம்மியாக இருக்குது. அதனால் அந்த அமௌண்ட் வந்து நம்ம இங்கே நோட் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பை பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது இந்த பேலன்ஸ் தான் நம்ம இப்போ கேரி டவுன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் நம்ம பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த 28,400 தான் இங்கே கம்மியாக இருந்திருக்கு. ஸோ அதனால் அந்த வேல்யூ வந்து இங்கே வந்து நம்ம நோட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா இந்த 28,400 சேர்த்து இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 50,200 வந்திருக்கும். ஸோ அப்போ இதுதான் நம்ம வந்து டேலி பண்ணுறது அப்படின்றது சொல்லுவோம். ஸோ அப்போ இதுதான் நம்ம வந்து அக்கௌண்ட்டை பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம், அதாவது டோட்டல் பண்ணுறது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 28,400 தான் இல்லாமல் இருந்துச்சு, கம்மியாக இருந்தது. ஸோ அதை வந்து நம்ம பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு பேலன்சிங் ஃபிகராக வந்து நோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ இதோட நம்மளோட ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகலை. இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கிற வேல்யூவை வந்து நம்ம ப்ராட் டவுன் பண்ணணும். அப்போ தான் இந்த அக்கௌண்ட் வந்து கம்ப்ளீட்டாக பேலன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அதனால் பை பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு 28,400 வந்து நம்மளுக்கு கிரெடிட் சைடில் வந்தது. ஸோ எந்த சைடில் வந்ததோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் அது அகைன் வந்து நம்ம நோட் பண்ணணும். ஸோ இந்த 28,400 வந்து நம்மளுக்கு இப்போ டெபிட் சைடில் நான் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணும்போது டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு போடணும், பி பை டி. இந்த இடத்துல நம்ம கேரி டவுன் சி பை டின்னு போட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு அதை வந்து நம்ம கீழே ப்ராட் டவுன் பண்ணுறோம் அப்படின்றதுனால ப்ராட் டவுன் அப்படின்னு போடணும். அண்ட் அதுக்கான அமௌண்ட் அதே தான் 28,400. நெக்ஸ்ட் இப்போ இதுக்கு வந்து நம்ம டேட் நோட் பண்ணணும். ஸோ எப்பயுமே ஒரு அக்கௌண்ட் வந்து ஒரு மந்த் எண்டில் தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா நம்ம பேலன்ஸ் பண்ணுற டேட் வந்து மந்த் எண்டாக இருக்கும். அப்போனா இப்போ இதுக்கு வந்து நம்ம ஜான்வரி மந்த் எடுத்திருக்கோம். அப்போனா Jan 31 தான் இதோட டேட். ஸோ பார்த்தீங்கன்னா January 31. ஸோ மந்த் எண்டில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் மந்த்துக்கு கொண்டு வரோம், அதுதான் இந்த ப்ராட் டவுனில் நடக்குது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் மந்தோட டேட் தான் இதுக்கு வந்து நம்ம டேட்டாக போடணும். ஸோ ஜானுக்கு நெக்ஸ்ட் மந்த் வந்து Feb 1. ஸோ இதுதான் இந்த கேரி டவுன் அண்ட் ப்ராட் டவுனோட கான்செப்ட். இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் மந்த்துக்கு கொண்டு வரோம் அப்படின்றதுனால இங்கே வந்து பேலன்சிங் ஃபிகராக இருக்கிறத நம்ம வந்து ப்ராட் டவுன் பண்ணியிருக்கோம், அது Feb 1க்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம அதை டோட்டல் பண்ணிவிட்டு தென் அதோட பேலன்சிங் ஃபிகர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் மந்த்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது தான் நம்மளோட அக்கௌண்ட் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேஷ் அக்கௌண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ரம்யாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இதே மாதிரி தான் ப்ராசஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டெபிட் சைடில் எந்த வேல்யூவும் இல்லை, நம்மளுக்கு கிரெடிட் சைடில் வந்து ஒரு 50,000 இருக்குது. அப்போனா இப்போ இந்த இடத்துல இந்த பேலன்சிங், அதாவது நம்மளோட டோட்டல் அமௌண்ட் வந்து இந்த 50,000 தான். ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு 2 சைடும் நோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ நம்மளுக்கு டெபிட்டில் வேல்யூ எதுவும் இல்லை, நம்மளுக்கு கிரெடிட்டில் வந்து 50,000 இருந்தது. ஸோ அதனால் அந்த 50,000 வந்து நம்ம டோட்டல் அமௌண்ட்டாக டெபிட் அண்ட் கிரெடிட் 2 சைடுமே நோட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு ஆப்வியஸாக நம்மளுக்கு டெபிட் சைடில் 50,000 தான் கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ அந்த 50,000 தான் நம்மளோட பேலன்சிங் ஃபிகர். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், நம்மளுக்கு டெபிட் சைடில் அமௌண்ட் எதுவுமே இல்லாமல் இருந்தது. ஸோ அதனால் நம்மளுக்கு கிரெடிட் சைடில் 50,000 தான் டோட்டலாக இருக்குது. அதனால் அது 2 சைடும் நம்ம டோட்டலாக நோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்மளுக்கு டெபிட் சைடில் 50,000 தான் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் அந்த 50,000 அப்படியே நம்ம வந்து டு பேலன்ஸ் கேரி டவுன், அதாவது பேலன்சிங் ஃபிகராக வந்து எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்காக போடுற அமௌண்ட்டை வந்து நம்ம கேரி டவுன் அப்படின்னு தான் சொல்லுவோம். அது டெபிட் சைடாக இருந்தாலும் சரி, கிரெடிட் சைடாக இருந்தாலும் சரி. ஏன்னா நம்மளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அதாவது கிரெடிட் சைடில் பேலன்சிங் ஃபிகர் வந்தது, அதையும் நம்ம வந்து கேரி டவுன் அப்படின்னு தான் சொன்னோம். இந்த இடத்துலையும் நம்மளுக்கு வந்து இது வந்து டெபிட் சைடில் வந்திருக்கு, இதையும் நம்ம வந்து கேரி டவுன் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆனால் மாறுற விஷயம் என்னது அப்படின்னா இந்த 2 அண்ட் அங்கே பை அப்படின்றது, அது வந்து நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது தான். டெபிட் சைடில் எல்லாமே நம்ம 2 யூஸ் பண்ணுவோம், ஸோ அதனால இங்கே 2 வருது. அண்ட் கிரெடிட் சைடில் நம்ம வந்து பை யூஸ் பண்ணுவோம், அதனால இங்கே பை வருது. ஸோ அதுதான் ஒரு வித்தியாசம். ஸோ அதுக்கான டேட் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், மந்த் எண்டு தான் நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் மந்த் எண்டோட டேட் வந்து நம்ம நோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ இந்த பேலன்சிங் ஃபிகர், அதாவது இந்த கேரி டவுன் ஆன அமௌண்ட்டை வந்து நம்ம அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து ப்ராட் டவுன் பண்ணணும். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே கேரி டவுன் ஆன அமௌண்ட் வந்து 50,000, அதை வந்து நான் வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்கு Feb 1க்கு வந்து ப்ராட் டவுன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 50,000. ஸோ இந்த ப்ராட் டவுனுக்கும் அதே மாதிரி தான், நம்மளுக்கு இது வந்து எந்த சைடில் வந்தாலும் சரி நம்மளுக்கு இந்த 2 அண்ட் பை தான் சேஞ்ச் ஆகும். மற்றபடி
நம்ம ஃபஸ்ட்டு டேலி பண்ணுறதுக்காக எடுக்கிற பேலன்சிங் ஃபிகரை வந்து கேரி டவுன் அப்படின்னு சொல்கிறோம். அதை நம்ம நெக்ஸ்ட் மந்த்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை வந்து ப்ராட் டவுன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ராமியாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த அக்கௌண்ட் பேலன்ஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எல்லாத்துலேயுமே நீங்கள் இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ அதனால இப்போவே நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே இன்னொன்று உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா அங்கே வேல்யூஸ் வந்து நிறையா அமௌண்ட் வரும். இங்கே கம்மியாக இருக்கும்போதே அதோட ப்ராசஸ் என்ன அப்படின்றத கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெண்டு சைடுமே எந்த வேல்யூ அதிகமாக இருக்கோ அதை வந்து ரெண்டு சைடுமே டோட்டலாக நோட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த கிரெடிட் சைடில் எந்த வேல்யூவும் இல்லை, டெபிட் சைடில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் அப்போ இதுதான் ரெண்டு சைடுமே நம்மளுக்கு டோட்டல் அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நோட் பண்ணிட்டோம். அண்ட் அதே மாதிரியே இந்த டோட்டல் போடும்போது இந்த கீழே இருக்கிற டபுள் லைன் ரொம்ப முக்கியம். மேலே ஒரு லைன் போடணும், கீழே டபுள் லைன் போடணும். ஸோ இப்போ வந்து ரெண்டு சைடும் டோட்டல் நோட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிக்கணும். அது வந்து நம்மளுக்கு கிரெடிட் சைடு தான் கம்மியாக இருக்குது. ஸோ எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னா 2000 கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ அதுதான் நம்மளோட பேலன்ஸ் கேரி டவுன் பேலன்சிங் ஃபிகர். ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், பேலன்சிங் ஃபிகர் வந்து நோட் பண்ணியிருக்கோம். ஸோ பை பேலன்ஸ் கேரி டவுன் 2000 rupees அண்ட் அதுக்கான டேட் வந்து மந்த் எண்ட். நெக்ஸ்ட் அது வந்து நம்ம நெக்ஸ்ட் மந்த்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு கிரெடிட் சைடில் வந்து கிடச்சிருக்கு. அதனால டெபிட் சைடுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அது வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அதனால Feb 1 அண்ட் அதோட அமௌண்ட் வந்து அதே தான் 2000 rupees. ஸோ இப்போ நம்ம வந்து ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் வந்து டேலி பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் நம்ம 11 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து 3 அக்கௌண்ட் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம். இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்கிற 8 அக்கௌண்ட்டுமே நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இப்போ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து டெபிட் சைடில் வந்து 10,000 6,000 ஸோ 16,000 இருக்குது. அண்ட் கிரெடிட் சைடில் எந்த வேல்யூவும் இல்லை. அப்போ நம்மளுக்கு டோட்டல் அமௌண்ட் வந்து இந்த 16,000 அப்படின்றது தான். அது ரெண்டு சைடும் நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடுமே நோட் பண்ணியாச்சு. இதில் நோட் பண்ணும்போதும் ரெண்டும் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும். மேலே கீழே அந்த மாதிரி போகக்கூடாது. டேலி பண்ணுற அமௌண்ட் வந்து எப்பயுமே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும். டெபிட் சைடில் எந்த லைனில் பண்ணுறோமோ அதே சைடில் தான் நம்ம வந்து கிரெடிட்லேயும் பண்ணணும். ஸோ அதை வந்து நோட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிக்கணும். அது என்னது அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே 16,000 தான் கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ அதுதான் பேலன்சிங் ஃபிகர். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், பை பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு பேலன்சிங் ஃபிகர் வந்து 16,000 நோட் பண்ணியிருக்கோம். அண்ட் அது வந்து மந்த் எண்டில் நடக்குது. ஸோ Jan 31. நெக்ஸ்ட் அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் மந்த்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதனால கிரெடிட் சைடில் வந்த பேலன்சிங் ஃபிகர் வந்து நம்ம டெபிட் சைடுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து நம்ம டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு நோட் பண்ணியிருக்கோம். மந்த் வந்து Feb 1. ஸோ அதே 16,000. ஸோ இப்போ இதே மாதிரியே நம்ம ராம் அக்கௌண்ட்டில் ஒரே ஒன்று தான் இருக்குது. ஸோ அப்போ இதுதான் வந்து டோட்டல் வேல்யூ 6,000. ஸோ அதை வந்து நம்ம ப்ராட் டவுன் கேரி டவுன் பண்ணணும். அதே மாதிரியே நம்ம எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டும் கேரி டவுன் ப்ராட் டவுன் அப்படின்னு வந்து பேலன்ஸ் பண்ணிட்டோம். தென் அதே மாதிரியே சுரேஷ் அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட், சேலரிஸ் அக்கௌண்ட், டிஸ்கவுண்ட் ரிசீட் அக்கௌண்ட். ஸோ நம்ம ஓப்பன் பண்ண 11 அக்கௌண்ட்டுமே நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதாவது பேலன்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம லெஜர் அக்கௌண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரிஸ் யூஸ் பண்ணி ஸோ அதை வச்சு எப்படி லெஜரில் வந்து நம்ம ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அண்ட் முக்கியமாக எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டபுள் என்ட்ரி சிஸ்டமில் இம்பார்ட்டண்டான டாபிக் வந்து ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பேசிக் மாதிரி. இதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு மெயினான ப்ராப்ளம் அண்ட் சம்ஸ் எல்லாமே வரும். ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் வருது. ஸோ அதுக்கான வீடியோ வந்து ஆல்ரெடி நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு பிளேலிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கண்டினியூவாக வந்துட்டுருக்கோம். ஸோ அதில் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களும் கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய ரிலேட்டட் டாபிக்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.